ஐயா சொன்னாரு உங்க வேட்பாளர் திருப்பூர் நிக்க வைக்க? அது ஒரு பொது தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு. நீங்கள் பொது தொகுதியில் நிற்க வேண்டும் சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டோம். நான் ஒரு ஜாதிக்கு உரிமையானவன் கிடையாது. அனைத்து ஜாதிகளையும் நான் அனைத்து விதத்திலும் பயன்படுத்த வேண்டும். சமத்துவத்தை நான் அப்பொழுதுதான் உருவாக்க முடியும். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் சாசனம் சொல்றது சமத்துவத்தை வலியுறுத்துகிறது, சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. அந்த ஒரே காரணத்துக்காக என்ன பொது தொகுதியில் நிறுத்திடுவார்கள். இப்போ வெறும் ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் ஓட்டு போடுமா, அனைவரும் ஓட்டு போடுவார். அதுதான் அந்த ஒரே காரணத்துக்காக. இவ்வளவு வருஷமா செயல்பாட்டுல அரசியல் கட்சியில இருக்கீங்க, இவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கீங்க, இந்த மாதிரியான பொது தொகுதியில ஒரு அந்த அந்த சாதி இல்லாத ஒரு நபரை நிறுத்துறது, அந்த தைரியம், அந்த ஒரு இது வந்து எப்படி பாக்குறீங்க? அந்த அரசியல் பண்பு எப்படி பாக்குறீங்க? இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வேலையா இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் காஞ்சிராம் அவர்கள் 3 முறை எம்பி ஆனார்கள். 3 முறையும் அவர் நின்றது பொது தொகுதியில் தான் நின்றார்கள். பஞ்சாபிலே ஹுஷார்பல் நின்று ஜெயித்தார்கள், யூபியில இட்டாவால நின்று ஜெயித்தார்கள். இப்படி அவர் பொது தொகுதியில் நின்று தான் ஜெயித்தார்கள். எனவே அந்த அரசியல் எனக்கு நன்றாகவே புரியும். அது நமக்கு இந்தியாவிற்கு தேவை. அதன் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் இதை பொது தொகுதியில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், நிக்க வைத்திருக்கின்றார்கள். மிரட்டல்கள் வருது, அதுக்கப்புறம் விலை பேசுறாங்க, இப்போ வந்துருங்க நம்ம நிறைய காசு தரோம், சீமான் விட்டுடுங்க அப்படின்னா சொல்லி விலை பேசுறாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி ஐயா பாக்குறீங்க? உங்களுக்கு வந்து நானும் வேட்பாளராக தான் நிக்கிறேன் திருப்பூரூர் தொகுதியில. திருப்பூரூர் இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் எனக்கு மிரட்டல் வரல. வந்தாலும் நல்லதுதான். ஆனா எந்த கட்சியில இருந்து வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? திமுகவில் வந்தா அந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தொகுதியிலே நான் நிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒரு எப்படி மிரட்டாருன்னு உலகத்துக்கு நான் சொல்றேன். மற்ற எந்த கட்சி வந்தாலும் இப்போ தாவைக்கா மிரட்டினாங்கன்னா விஜய்க்கு அந்த தொகுதியில போட்டிடுறேன். அவர் எங்க போட்டியிட போறான்னு தெரியல, நாங்க போட்டியிடுவோம். பயம் இல்ல. இது எனக்கு 40 வருஷம் ஆச்சு அரசியல் வாழ்வு. இது எனக்கு பயம். ஆனானப்பட்ட யூபியே பார்த்துட்டு வந்துட்டோம். யூபியில வெற்றி அடைஞ்சு எம்பியாலும் போயிட்டு வந்துருக்கோம். அதனால இதெல்லாம் வந்து சில்லற வேலை. இது ஒரு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. இப்போ வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுறத சொல்லியிருக்காங்க செய்தி வந்து. அவருக்கு பிறகு அவங்க சொல்றத பத்தி அவருக்கு என் வாழ்த்துக்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 234 இல்ல, பக்கத்துல கேரளாவில் நிக்கலாம், ஆந்திரா இருக்குது, கர்நாடகா, எல்லா தொகுதியிலுமே நிக்கலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு காசு பேசுறாங்களா, பேரம் பேசுறாங்களா, பேரம் பேசுறது வருது அப்படின்னு சொல்றாங்க, பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் யாரும் பேரம் பேசல. பேசுனா அது என்னன்னு பார்ப்போம். உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஜனநாயகத்தை எவ்வளவு மதிக்கிறாங்கிறத அவரோட நோக்கம். ஜனநாயகத்தை மதிக்கணும். உண்மையான ஜனநாயகத்தின் துணையோடு தான் நாங்க போட்டியிடுறோம். இந்த மாதிரி பேரம் பேசிட்டு எல்லாம் பண்ணோம்னா அப்ப என்னத்துக்கு அவங்களுடைய தேர்தலில் நிக்கணும்? ஒரு முதலீடு, அதுக்காக தான் நிக்கிறாங்க. அவ்வளவுதான். எவ்வளவோ கட்சி இருக்கு. நீங்க வந்து ஏன் நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணி அங்க நிக்கணும்? ஏன் சீமான் அவர்கள் கூட இணையணும்? சீமானின் கொள்கையும் நான் பணியாற்றிய பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒரே கொள்கையில் இயங்குகின்றன. அங்கு வட இந்தியாவில் பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயர், இங்கே தமிழகத்தில் அதன் பெயர் நாம் தமிழர் கட்சி. இந்த ஒரு வித்தியாசம் தான் நான் பார்க்கிறேன். கொள்கையில், மக்களை ஒன்றிணைப்பதில், அதற்குண்டான தேவைகளை சந்திப்பதில், ஆட்சி நடத்த போவதில், வாக்காளர்களை நம் பக்கம் கொண்டு வருவதில், பணம் கொடுக்காமல் ஜனநாயகத்தை காக்கும் அனைத்து விதத்திலும் 2 கட்சிகளும் ஒரு பக்கத்தின் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக நான் பார்க்கின்றேன். அதனால் இந்த கட்சியில் இணைய வேண்டிய கட்டாயம். இதுவே நான் மிக தாமதமாக சேர்ந்தேன். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் அண்ணன் சீமானோட சேர்ந்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பேன். அதனால்தான் வெளியே வந்தான். அங்க போக்கு சரியில்லை, நடத்தை சரியில்லை, போற பாதை சரியில்லை. காஞ்சிராம் ஈரோடு இருந்த வரைக்கும் சரியாக இருந்தது. அதன் பிறகு அதன் போக்கில் பெரிய மாற்றம். அது ஏற்புடையதல்ல. என்னை போல கொள்கைவாதிகளுக்கு அது ஏற்புடையதல்ல. மக்களவையில வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பெரியார் பேசியதை குறித்து ஒரு மேற்கோள் வைத்து பேசினாங்க. அதற்கு பதில் சொல்ல கமல்ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தாக்கி பேசியிருக்காரு. அதை இந்த திமுகவினர் கொண்டாடுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது வேற விதமா பேசியிருக்கலாம். ஆனா ரொம்ப நேரம் பேசினாரு. என்ன பேசுறாருன்னு புரியல. அதை நான் படிச்சுட்டு தான் சொல்லணும் உங்களுக்கு. படிக்கிறாரு ரொம்ப
ஆமா, பேப்பர் பார்த்து ரொம்ப நேரம் சொன்னாரு. அது என்னன்னு பார்க்கணும். நான் அதை அந்த ஒரு படிச்சதை நான் படிக்கணும். அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும்.